வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t எப்படி டினோட் பண்ணுறோம்? கேபிட்டல் X of s. That is equal to integration of x of t e power minus st dt. ஓகே, ஸோ இங்கே x of tன்றது என்ன? டைம் டொமைன் சிக்னல். இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலை கேபிட்டல் எக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எப்படி டினோட் பண்ணுறோம்? எக்ஸ் ஆஃப் டி. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? டைம் டொமைன் சிக்னல் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 pi j இன்டெகிரேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ் இ பவர் ப்ளஸ் எஸ்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லீனியாரிட்டி, டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங், differentiation in S domain, differentiation in time domain, convolution property, multiplication property, transform of integrals, initial value theorem and final value theorem. Okay, so first linearity property. So Laplace transform and the linear operation na perform பண்ணும். So இங்க linearity நால என்ன அர்த்தம்? It should satisfy the superposition principle. Okay, so இங்க statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the Laplace transform of x1 of t is equal to capital X1 of s and Laplace transform of x2 of t is equal to capital X2 of s, then the Laplace transform of sum of two weighted signals in time domain is equal to the sum of weighted transform values. இது புரியுதா? ஸோ டைம் டொமைனில் வெயிட் ஆட் பண்ணி, வெயிட்னா ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணுறோம் சிக்னலை, தட் இஸ் வெயிட்டட் சிக்னல். ஓகே, ஸோ த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் டூ வெயிட்டட் சிக்னல்ஸ் இன் டைம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு வாட்? The sum of weighted frequency responses. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவை தான் எழுதிக்கிறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சம் ஆஃப் வெயிட்டட் சிக்னல்ஸ் இன் டைம் டொமைன். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் டியில் என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்? Sum of weighted signals, that is a x1 of t plus b x2 of t. So இங்க ஃபார்முலாலே x of t க்கு பதில் என்ன எழுத போகிறோம்? a x1 of t plus b x2 of t. So இங்க இந்த இன்டெகிரேஷனும் e பவர் மைனஸ் st and dt இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கனால we can write this as integration of a x1 of t e பவர் மைனஸ் st dt plus integration of b x2 of t e பவர் மைனஸ் st dt. So இங்க a constant, b constant, so we can take it outside, then we can get a integration of x1 of t e power minus st dt plus b integration of x2 of t e power minus st dt. இது புரியுதா எல்லாருக்கும்? So now this is in the form of Laplace transform. Laplace transformல என்ன இருக்கும்? Integration the signal x of t e power minus st dt. So இங்க x of t க்கு பதில் என்ன இருக்கு? x1 of t, that can be written as capital X1 of s. Similarly, here we can write this term as capital X2 of s. That is equal to right hand side of the superposition principle. இது புரியுதா எல்லாருக்கும்? Next, time scaling property. So இங்க time scaling na என்ன அர்த்தம்? இங்க time ஒரு constant வேல்யூவால மல்டிப்ளை பண்ணோம்னா the time is scaled up. Okay, so இங்க statement என்ன கொடுத்திருக்காங்க? If the Laplace transform of x of t is equal to capital X of s, then the Laplace transform of the time scaled signal, that is x of at is equal to 1 by modulus a capital X of s by a. So இங்க time நம்ம ஏன்ற ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணோம்னா in frequency domainல we can get 1 by modulus a x of s by a ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். So this is very important property. ஓகேவா? இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஃபார்முலா தான் நம்ம எழுதுகிறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. ஓகே, ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஃபார் அ டைம் ஸ்கேல்டு சிக்னல். டைம் ஸ்கேல்டு சிக்னல்னா என்ன? ஹியர் வி கேன் கன்சிடர் த சிக்னல் அஸ் எக்ஸ் ஆஃப் ஏடி. ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் என்ன எழுத போகிறோம்? எக்ஸ் ஆஃப் ஏடின்னு எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலால என்னாகும்? எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் எயிட்டின்னு எழுதுகிறோம். ஸோ ஹியர் வி கேன் கன்சிடர் திஸ் அஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃபார் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த சிக்னலில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எயிட்டின்றத ஒரு டைம் வேரியபிளால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எயிட்டி இஸ் ஈக்குவல் டு
dou. Dou is a time variable. So from this we can get t is equal to dou by a. So இப்போ t வந்து differentiate பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? dt is equal to d dou by a. இது புரியுதா? So இங்க t ன்றது time variable, dou ன்றது time variable. So ரெண்டு சைடு differentiation எடுத்தோம்னா we can get dt is equal to d dou by a. So consider this values as a second one. We are going to substitute the second values in the first one. So first one la inga a t ன்றதுக்கு பதிலா என்ன substitute பண்ண போறோம்? dou. இங்க e power minus st. இந்த t க்கு பதிலா என்ன substitute பண்ண போறோம்? dou by a. இந்த dt ன்றதை எப்படி replace பண்ண போறோம்? d dou by a. So we can get the value like this. Integration of x of dou e power minus s dou by a d dou by a. இது புரியுதா எல்லாருக்கும்? So next இந்த 1 by a ன்றது constant term, we can take it outside from the integration. So இங்க integrationல limit values எப்படி இருக்கு? minus infinite to plus infinite. So minus to plus இருக்கிறனால இந்த 1 by a நம்ம வெளியில எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? 1 by modulus a. இது புரியுதா? a இங்க modulus போட்டிருக்கோன்றது can consider this as the modulus. Okay? Modulusனா it is having both negative and positive. So next integration of x of dou e power minus இங்க இந்த a ன்றதை எங்க கொண்டு வரனா s ஓட கொண்டு வரோம். The reason is e power minus st ன்னு இருந்ததுனா இதோட Fourier transform எப்படி எழுதுவோம்? x of s ன்னு எழுதுவோம். So minus t ன்றது ஸ்டாண்டர்டா வரணும். So in between s இருந்ததுனா இங்க x of s ன்னு போடுவோம். s by a ன்னு இருந்ததுனா x of s by a ன்னு போடுவோம். புரியுதா? So என்ன வேல்யூ மைனஸ் அண்ட் டைமுக்கு இடையில s கூட இருக்கும். s ன்றது frequency signal. So இந்த s ஓட என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இந்த கேபிட்டல் x குள்ள போடுவோம். So here we can have integration time signal and here e power minus s by a dou. So s க்கு பதிலா என்ன இருக்கு? s by a இருக்கு, d dou இருக்கு. It is similar to the Laplace transform. So this term can be written as capital X of s by a. புரியுதா எல்லாருக்கும்? So we can get 1 by modulus a capital X of s by a, that is equal to the right hand side of the statement. So in the property prove பண்ணிட்டோமா? It is very important property. Okay? Next, time shifting property. So இங்க statement என்ன கொடுத்திருக்காங்க? If the Laplace transform of x of t is equal to capital X of s, then the Laplace transform of the time shifted signal. Time shifted signal na என்ன அர்த்தம்? Time signal t0 என்ற ஒரு constant time level இங்க shift பண்றது தான் time shifting property. So Laplace transform of x of t minus t0 is equal to e power minus s t0 into capital X of s. So time வந்து shift பண்ணோம்னா இங்க frequency domain is multiplied with the exponential term e power minus s t0. இங்க என்ன term யூஸ் பண்றோமோ அதே இங்க exponential powerல வரணும். So இங்க minus t0 னா இங்க e power minus s into t0 வரும். இங்க plus t0 னா e power plus s into t0 ன்னு வரணும். So it is also an important property. So இந்த property தான் நம்ம prove பண்ண போறோம். So here in the proof first நம்ம என்ன எழுதிக்கிறோம்? Laplace transform ஓட formula. Next நம்ம என்ன consider பண்ண போறோம்? Left hand side. So left hand sideல என்ன இருக்கு? Time shifted signal x of t minus t0. So இந்த formulaலையும் இந்த x of t எப்படி replace பண்றோம்? The time shifted signal x of t minus t0. So consider this as the first equation. So next further simplificationக்காக இந்த x of குள்ள இருக்க இந்த வேல்யூவை ஒரு single time variableால denote பண்றோம். So t minus t0 எப்படி represent பண்றோம்? Dou. So from this we can get t is equal to dou plus t0. Then differentiate பண்ணோம்னா dt is equal to d dou. t0 ன்றது constant. So இதை differentiate பண்ண என்னாகும்? 0 தான் கிடைக்கும். ஓகேவா? So இந்த values இந்த first equationல substitute பண்ண போறோம். So x of t minus t0 எப்படி எழுதலாம்? x of dou ன்னு எழுதலாம். e power minus s t ன்றது எப்படி எழுதலாம்? dou plus t0. Okay, dt எப்படி எழுதலாம்? d dou. இது புரியுதா எல்லாருக்கும்? So next stepல இந்த valuesலாம் அங்க replace பண்ணிட்டோம். replace பண்ணதுக்கு அப்புறமா here இந்த exponential term further நம்ம simplify பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? e power minus s dou into e power minus s t0. Okay, so இங்க integration வந்து எதை பொறுத்து இருக்கு? dou பொறுத்து இருக்கு. So இந்த exponential termல dou இல்ல. So it is independent of dou. So we can take this value outside of this integration. So integrationல இருந்து வெளியில எடுத்துட்டோம். So e power minus s t0 integration of x of dou e power minus s dou d dou. Okay, so Laplace transform ஓட formula என்ன?
integration of x of t e power minus st dt. இங்க tன்றதுக்கு பதிலா என்ன வேரியபிள் இருக்கு? டவ்ன்ற வேல்யூ இருக்கு. So that is nothing but the Laplace transform of x of dou. அதை எப்படி எழுதலாம்? capital X of s ன்னு எழுதலாம். புரியுதா? So this term can be replaced with capital X of s. Laplace transform of x of t minus t naught is equal to what? E power minus s t naught into capital X of s, that is equal to the right hand side. புரியுதா எல்லாருக்கும்? இங்க plus இருந்ததுன்னா இங்க e power plus s t naught ல multiply பண்ணுவோம். So it is the time shifting property. Okay. Next, frequency shifting property. So என்ன statement கொடுத்திருக்காங்க? If the Laplace transform of x of t is equal to capital X of s, then the Laplace transform of the time domain signal multiplied with e power plus at is equal to capital X of s minus a. So இங்க time domain signal exponential term ல multiply பண்ணோம்னா frequency domain என்ன ஆகும்? Shift ஆகும். Okay, so e power plus at na here we can get s minus a. இங்க e power minus at na here we can get s plus a. Okay, so இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஸோ ஹியர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் டி இஸ் மல்டிப்ளைடு வித் e power plus at. ஸோ இங்கே x of t e power at ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? இந்த x of t யோட e power plus at மல்டிப்ளை பண்ணணும். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஹியர் we can get x of t, e is common term, e power நம்மளுக்கு எப்போவுமே ஃபார்முலாவில் என்ன வரணும்? e power மைனஸில் தான் வரணும். ஸோ இங்கே மைனஸ் தான் வேணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. we can write மைனஸ் இன்ட்டு மைனஸ் a இன்ட்டு tன்னு எழுதலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடச்சிடும். So இப்போ minus common ஆயிருக்கா. So we can take minus outside into இந்த term என்ன ஆயிரும்? Plus s, here it is minus a, t is a common term. Okay, dt. So இப்போ என்ன கிடைச்சிருச்சு? s minus a. So ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? லாப்லாஸோட ஃபார்முலா என்ன? x of t e power minus st dt, that is equal to x of s. இங்கே s இருந்ததுன்னா x of s ன்னு போடுறோம். இங்கே s ஓட s minus a இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம்? capital X of s minus a ன்னு சொல்கிறோம். புரியுதா? So e power minus t in between frequencyல என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்ம capital X குள்ள எழுதணும். புரியுதா?